அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய அதிர்ஷ்ட பரிகார தீபங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நாம் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா தீபங்கள் ஏற்றி கோவிலில் வழிபடுறது, வீட்டு பூஜை அறையில் வழிபடுறது அப்படிங்கிறத வழக்கமாக கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆன்மீக தலங்களுக்கு நாம் சென்றாலும் அதில் கண்டிப்பாக நாம் தீபங்கள் ஏற்றி வழிபடுவோம். ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெய் தீபம், எள் தீபம், நல்லெண்ணெய் தீபம், பஞ்சலோக தீபம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தீபத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மகிமையும் ஒவ்வொரு பலன்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய தீபங்கள் அப்படின்னும் இருக்குங்க. இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றினாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷத்தோடு, அவர்களுடைய வாழ்க்கையில் நீண்டு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த தீபங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான தீபங்கள் ஏற்றினால் அவர்களுடைய வாழ்க்கையில் வளமை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே நாம் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று, நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னாலும் நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற தீபங்கள், நம்மளுடைய ராசிக்கு என்ன மாதிரியான தீபங்கள் ஏற்றினால் உடனுக்குடன் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு ஏற்றவாறு நாம் தீபங்களை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வித நம்ம அறிந்தும் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், தவறுகள், குற்றங்கள் இது எல்லாமே தீர்க்கப்பட்டு நமக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன மாதிரியான தீபத்தை ஏற்றலாம், 12 ராசிக்காரர்களுக்குரிய தீபங்கள் என்னென்ன, அவங்களுக்குரிய பரிகார தீபங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எல்லோரது வாழ்க்கையிலையும் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோங்க. பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள், ஞானிகள் மக்களினுடைய வாழ்க்கையில் நற்பலன்கள் அதிகம் ஏற்பட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்ற பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகளை சொல்லியிருக்காங்க. தினமும் நாம் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா தடைகள் அனைத்துமே விலகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர நூல்களும் சொல்லுதுங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உரிய பரிகார தீபங்கள் குறித்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல்ல நாம் பார்க்க போகிற ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் முன்னோர்கள் வழிபாட்டினை மேற்கொள்வதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மண் அகல் விளக்கில் நெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய் ஆகிய 3 சேர்த்து பருத்தி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றினா நல்ல பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாக்கள் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுவது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக உகந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வம் அப்படி இல்லைன்னா பைரவர் வழிபாடு செய்கிறது தடைகளை போக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தடைகளை நீக்கி அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க என்ன தீபம் ஏற்றினால் சிறப்புக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் அகல் விளக்கில் பச்சை திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள், கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு செய்கிறதும் கந்த சஷ்டி கவசம் தினமும் பிரயாணம் செய்கிறதும் பாக்கியத்தை கொடுக்குங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ளி விளக்கில் பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிவ வழிபாடு செய்து வருவது ரொம்ப நல்லதுங்க. அவங்களுக்கு அந்த சிவ வழிபாடு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்கிறது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அவங்க வந்து என்ன தீபம் ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மண் அகல் விளக்கில் வந்து சிவப்பு நிற திரை போட்டு நெய் தீபம் ஏற்றுவது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுமங்கலி வழிபாடு அப்படி இல்லைன்னா ஐயப்பன் வழிபாடு ஆகியவற்றை செய்கிறீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரமாக விளங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மண் அகல் விளக்கில் சிவப்பு நிற திரி போட்டு நல்லெண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய், சந்தனவாதி தைலம் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை ஊற்றி விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி அவங்க தீபம் ஏற்றுவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வளமை பெருக செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அனைத்து வித நன்மைகளும் ஏற்படுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு செய்து வருவது பல நன்மையை ஏற்படுத்துங்க. தினசரி எழுந்தவுடனே காலையில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் துளசி இலைகளை சாப்பிட்றது மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உரிய பரிகார தீபம் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளி விளக்கில் வந்து தாமரை தண்டு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றுவது சிறப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடு செய்து வருவதும் இம்மன் ஆலயங்களில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறதும் பலவிதமான நன்மையை கொடுக்குங்க. மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய் ஆகிய மூன்றையும் சேர்த்து பஞ்சுதிரி போட்டு விளக்கு ஏற்றுவது மிக மிக நன்மையை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு செய்கிறது, பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை அவர்களுக்கு ஏற்படுத்துங்க. பித்தளை அப்படி இல்லைன்னா வெண்கல விளக்குகளில் பஞ்சுதிரி போட்டு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு செய்து வர்றது அப்படிங்கிறது மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்புக்குரியது. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும் அம்பாளை வழிபாடு செய்கிறதும் மிகுந்த நன்மையை கொடுக்கவுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அவர்களை பொறுத்த வரைக்கும் அகல் விளக்கில் பஞ்சுதிரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுவது அப்படிங்கிறது உத்தமம். மிகச்சிறந்த பலன்களை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் சிவபெருமானினுடைய வழிபாடும் செய்து வரீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய ஒரு சிறப்பான பரிகார தீபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பித்தளை அப்படி இல்லைன்னா வெண்கல விளக்கில் வந்து தூய்மையான பசுனை மற்றும் பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றுவது மிக 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 சிறப்புக்குரியது அப்படின்னு நான் சொல்லணும். இப்படி நாம் வந்து நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற தெய்வங்களையும் அதற்கு உரிய தீப வழிபாடுகளையும் நாம் வந்து மேற்கொள்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெட்டிப்பு பலன்கள் வந்து கிடைக்கப்பெறும். நம்மளுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து உடனுக்குடன் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த தீப வழிபாடு அப்படிங்கிறது வந்து வல்லமை பெற்றதும் சிறப்புக்குரியதாக கருதப்படுதுங்க. நாம் என்னதான் ஒரு சாதாரணமாக தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு பண்ணாலும் சரி, நாம் நம்மளுடைய ராசிக்கு ஏற்றவாறு நாம் தீபத்தை வந்து இறைவனுக்கு கடவுளுக்கு ஏற்றி நாம் வழிபட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளுடைய ராசிக்கு உகந்த தெய்வங்களாக விளங்கக்கூடியவர்களுக்கு நாம் நம்மளுடைய ராசிக்கு ஏற்றவாறு தீபங்களை நாம் ஏற்றி வைத்து நாம் வேண்டுதல் வைத்தாலோ இல்லை பிரார்த்தனைகளை முன்வைத்தாலோ நம்மளுடைய அனைத்து வித வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் பார்த்திங்க அப்படின்னா உடனுக்குடன் நடைபெறும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு, ஜோதிடத்திலையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவு வந்து பார்த்திங்க
அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வந்து மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்துங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சு பயன்பெறுவாங்க. இது போன்ற ஆன்மீக பதிவை நீங்கள் தெரிந்து பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.